ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கையால் சாதாரண மக்களும் பயனடைவதாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராஜகோபால் கூறியிருக்கும் நிலையில் அவற்றை மார்க்சிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகி கனகராஜ் மறுத்துள்ளார். 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குடும்ப சேமிப்பு குறைந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பானது பொதுமக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்பது எல்லோரும் அறிந்த கருத்து. சாமானிய மக்கள் நுகரும் பொருட்களுக்கு வரி பெரிதும் குறைக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் பாலுக்கான வரி இப்பொழுது 0 மாற்றப்பட்டுள்ளது. அதேபோல் தானியங்களுக்கான வரி இப்பொழுது 0 இருக்கின்றது. மற்றும் ஏசி, டிவி, தொலைக்காட்சி பெட்டி இவற்றையெல்லாம் சாமானிய மக்களும் பெரிதும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் இவற்றுக்கும் பெருமளவுக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் பொதுமக்கள் வரவேற்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளவு வரி குறைக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு ஆய்வு நடத்திய பின்னர் தான் இந்த வரி குறைப்பை செய்ய முடியும். ஆகவே தான் 18 மாதங்களுக்கு முன்பு இந்த வரி குறைப்பு நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த பொருட்களுக்கு இது அமைய வேண்டும் என்பதையெல்லாம் சிந்திப்பதற்காக குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் அது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வைக்கப்பட்டு அவர்களுடைய ஒப்புதல் பெறப்பட்ட பிறகு இந்த வரி குறைப்பு நடத்தப்பட்டிருக்கின்றது. பெரிய நாங்கள் ரிஃபார்மை கொண்டு வந்துட்டோம், எல்லாமே அதில் ஒரு மாற்றத்தை இந்தியா தலைகீழாக மாறப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதில் இருந்து இது மாறுபட்டதல்ல என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் அதே போல் சேமிப்பு எங்கேருந்து வரும்? ஏற்கனவே உங்கள் பாக்கெட்டில் இருந்ததை பிடிங்கி வச்சுருக்காங்க, இப்போ அதை திரும்ப கொடுக்குறாங்க. அதுதான் உங்கள் வாழ்வாதாரமாக இருந்தது. உடனே அதில் எப்படி மாற்றம் வந்துடும்? நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிச்சிட்டாரு, அடித்த பிக் பாக்கெட்டில் ஒரு 10 ரூபா திருப்பி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் கிடைச்சது லாபம்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அதை திரும்ப கொண்டாடுவீங்களா? இப்போ மக்களுக்கு குறைந்த விலையில் பொருள் கிடைக்குது, அதை ஏன் நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க? ரைட்டு. நான் என்ன கேட்குறேன், இந்தியாவினுடைய வரலாற்றில் சுதந்திர இந்தியாவில் ஒருத்தர் கூட அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்டதில்லை, வரி போட்டதில்லை, கோதுமைக்கு போட்டதில்லை. நீங்கள் 5% போட்டிருக்கீங்க, அதை கைவிட்டீங்களா? இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு நீங்கள் போட்ட வரியை கைவிட்டிருக்கீங்களா? என்ன பைத்தியக்காரத்தனம் இது? எல்லா மக்கள் ஒவ்வொருத்தரும் என்ன நினச்சிப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, ஏதோ தெரியல, ஊரே கொண்டாடுது, நமக்கு மட்டும் வரி குறையல போல இருக்கு, மீதி எல்லாருக்கும் குறைஞ்சிருக்குன்னு நினைச்சுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அடிப்படையில் எந்த விதமான நியாயமும் மற்றும் முறையில் அப்போ இது உண்மையிலே இருந்தால் இது இன்னொரு வகையில் பிரதிபலிக்கிறோம்ல. 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குடும்ப சேமிப்பு என்பது மிக குறைவாக ஜிடிபியில் 5.1% போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இருந்தது. போன வருஷம் 5.3. இது எவ்வளவு சதவீதம்? இது எத்தனை ஆண்டுகளில் மிக குறைவு? 50 ஆண்டுகளில், அரை நூற்றாண்டுகள் இல்லாத அளவிற்கு வறுமையில் தள்ளிவிட்ட பிறகு ஒரு சின்ன அளவுக்கு ஒரு நிவாரணத்தை தள்ளிவிட்ட. நிவாரணம் தீர்வு கிடையாது, நிவாரணத்தை கொடுத்ததாக சொல்றீங்க, அது உண்மையை சொல்லப்போனால் அது நிவாரணமே இல்லை என்றுதான் சொல்லணும். எனவே பொருட்கள் குறைந்த விலையில் கிடைப்பது என்பது ஒரு வம்மாத்தை தவிர அடிப்படையில் உண்மையான நிலைப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.